1864 முதல் 1898 மற்றும் 1901 முதல் 1938 வரையிலான ஆவணங்களை இணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். நில நிர்வாகம் ஆவண காப்பகத்துக்கு மாநில தகவல் ஆணையம் உத்தரவு. சென்னை, டிசம்பர் 23, 2020. செய்தித்தாளில் வரப்பெற்றவை. மெட்ராஸ் மாகாணத்தில் வாழ்ந்த மக்களின் சொத்துக்கள் பதிவு தொடர்பான ஆவணங்களை வருவாய்த்துறை, நில நிர்வாகம், நில அளவை ஆவண காப்பகம் ஆகிய துறைகள் தங்கள் இணையதளத்தில் 2 மாதங்களுக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலை மாவட்டம் திருத்தணி வட்டத்தில் உள்ள நெடுமரம் கிராமத்தில் தனது மூதாதையர்களுக்கு சொந்தமான இடம், சொத்துக்கள் தொடர்பான அடங்கல், ஆப்பதிவேடு மற்றும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை கேட்டு தகவல் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்ட துறையிடம் வெங்கடேஸ்வரலு என்பவர் மனு கொடுத்துள்ளார். அதற்கு தகவல் அதிகாரி, சம்பந்தப்பட்ட கிராமம் தமிழ்நாட்டில் இல்லை, ஆந்திராவின் இணைப்பு பகுதியில் அமைந்திருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்து மனுதாரரின் கோரிக்கையின்படி ஆவணங்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதை எதிர்த்து வெங்கடேஸ்வரலு மாநில தகவல் ஆணையத்தில் முறையிட்டார். இந்த முறையீடு மாநில தகவல் ஆணையர் எஸ். முத்துராஜ் முன்பு விசாரணைக்கு வந்தது. கொரோனா தடுப்பு காரணமாக மனுதாரரிடம் ஆணையர் தொலைபேசி மூலமாக விசாரணை நடத்தினார். மனுவை விசாரித்த ஆணையர் எஸ். முத்துராஜ் தனது உத்தரவில் தமிழ்நாடு தகவல் ஆணையம் பல்வேறு மனுக்களை விசாரித்த போது மெட்ராஸ் ரெக்கார்டு அலுவலகத்தில் பாதுகாக்கப்பட்ட 1864 முதல் 1898 வரை உள்ள பழைய செட்டில்மெண்ட் பதிவேடு, 1901 முதல் 1938 வரையிலான மனு செட்டில்மெண்ட் பதிவேடு, 1950ஆம் ஆண்டுடைய நில அளவை பதிவேடு, 1971ஆம் ஆண்டுக்கான ஆப்பதிவேடு ஆகியவை கணினிமயமாக்கப்பட்டு நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையரகம், தமிழ்நாடு ஆவண காப்பகம் ஆகியவற்றின் இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய பொதுமக்களுக்கு இ-சேவை மையங்கள் மூலம் கிடைக்க வழி ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. ஆனால் இதுவரை இந்த ஆவணங்கள் கணினிமயமாக்கப்படவில்லை என்று தெரிய வருகிறது. எனவே வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலாளர், நில நிர்வாகம் ஆணையர், தமிழ்நாடு ஆவண காப்பக ஆணையர், நில அளவை மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் ஆகியோர் இந்த ஆவணங்களை கணினிமயமாக்கி சம்பந்தப்பட்ட இணையதளங்களில் பதிவேற்றம் செய்து பொதுமக்களுக்கு இ-சேவை மையம் மூலம் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். இந்த நடைமுறைகளை 2 மாதங்களுக்குள் செய்து முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார்.